பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், பரணியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. பொதுவாக பரணியிலே பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள். அதன்படி இந்த வருடம் 7.5 சனியாக இருந்தாலும், இந்த குழந்தைகளாக இருக்கும்போது தான் 7.5 சனி பாதிக்கும். மேலும் பெரியவர் வயது 60 வயது அடைபவர்களுக்கு தான் 7.5 சனி பாதிக்கும். ஆனால் பரணி நட்சத்திரத்திலே பிறந்து நடு வயதில் 30லிருந்து 40 வயதில் இருப்பவர்களுக்கு, 25லிருந்தே வைத்துக் கொள்ளலாம், 25, 45, 40 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு இந்த சனி பொங்கு சனியாக இருக்கிறது. நிச்சயமாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நிறைய நடக்கும். நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையிலே நீங்கள் நல்ல ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆதிக்க சக்தியாக நீங்கள் விளங்குவீர்கள். இந்த வருடம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து தைரியத்தை கொடுக்கிறார், முன்னேற்றத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்து இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், அதிகார பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கணும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து குருவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பொதுவாக இந்த ராசிக்கு மேஷராசி, அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த வருடம் விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது, தொழில் ஸ்தானாதிபதி லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையிலே விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த விரயத்திற்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடத்திலே குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அனுகூலம் இல்லாத நிலையில் இருந்தாலும் 1/6/2026க்கு பிறகு குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து சனி பகவானை பார்வையிடுகிறார். ஆகவே 7.5 சனி பொங்கு சனியாக மாறக்கூடிய காலம் 1/6/2026 முதல் 31/10/2026 வரை. இந்த காலம் உங்களுக்கு மிக மிக நல்ல பொங்கு சனியாக மாறக்கூடிய காலமாக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களானால், பரணியிலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சிம்மத்திலே இருந்து மகம் நட்சத்திரத்தை செல்லும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நேரம் 31/10/2026 முதல் 31/12/2026 வரை இந்த 2 மாதங்களுக்குள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மருத்துவ ரீதியாக கிடைக்கும். சாதாரணமாக கிடைக்காது, ஆனால் மருத்துவ ரீதியாக கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறு அளவில் பாதிப்பு ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ சிறிது உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்கிருந்தாலும் நல்லபடியாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான காலம் நிறைய இருக்கிறது. ஆகவே தொழில் விஸ்தரிப்புகள் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு இருக்கிறது, ப்ரொமோஷன் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமும் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த ஊரிலேயே ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. சிலர் பிரைவேட் தொழில் செய்பவர்களுக்கு வேலை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்பார்கள். எப்பொழுது மாற்றிக்கொள்ளலாம் என்றால், ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நவம்பருக்குள், அதாவது நவம்பர் 1ஆம் தேதிக்குள் வேலையில் இடமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது. இந்த 7.5 சனி நடக்கும்போது வேறு வேலை கிடைக்கும் என்று இருக்கிற வேலை விட்டுவிட்டால் 2-3 மாதங்கள் புது வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து வேலையை விட்டுத்தான் தேட வேண்டும் என்றால் நீங்கள் 1/6/2026க்கு பிறகு வேலை விட்டுவிட்டு நீங்கள் வேறு வேலை தேடலாம். உடனடியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். அடுத்து மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். ஆனால் அதிகமாக தண்ணீர் தேங்குகின்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய நிலம் இருந்தால் தண்ணீரிலே பயிர்கள் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்னால் பரணி நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான்
உங்களுடைய பயிர்களை தண்ணீரில் மூழ்கடிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுது பயிரிட்டால் நல்லது என்று அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்திற்கு சென்று கேட்டு நீங்கள் விளைச்சல் செய்தால் நிச்சயமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபத்தின் மூலமாக வேறு நிலங்களோ அல்லது வீடு மனை வாங்குவதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இருக்கின்ற வீட்டிலே நீங்கள் ரிப்பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருட கடைசியிலே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த சிரமத்தின் பேரிலே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகுதான், ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். அதன் பிறகுதான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரணட்சத்திரத்தில் பிறந்து வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு டிராவல் செய்யும் போது, அதாவது பயணம் செய்யும் போது அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கூட்டம் அதிகமான இடத்துல நீங்கள் செல்வதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. குறைந்த கூட்டம் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சென்று தரிசனங்கள் செய்யலாம். தரிசனங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவ்வாறு நீங்கள் வெளியிடங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு அல்லது வடநாட்டுக்கு நீங்கள் தரிசனம் செய்ய, அதாவது கோயில் தரிசனம் செய்ய விரும்பினால் நீங்கள் 1/6க்கு பிறகு, 1/6/2026க்கு பிறகு இந்த வருடத்திலே பின்பகுதியில் எப்பொழுது வேணாலும் நீங்கள் செல்லலாம். நிச்சயமாக நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மனம் நிம்மதி அடையும். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தூங்குவதற்காக நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்த வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவனங்கள் ஆகும். ஆனால் நிச்சயமாக அதற்குரிய வருமானம் கிடைக்கும். கை கால்கள் மூட்டு வலிகள், கண்களில் கோளாறுகள், அதற்கான சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் சிகிச்சைகள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் நொடிகள் தீரும். அவ்வாறு ஆபரேஷன் போன்ற சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருந்தால் 1/6/2026க்கு பிறகு இந்த வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும், அதாவது முதல் 5 மாதங்கள் கழித்து 1/6/2026க்கு பிறகு எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் சிகிச்சைகள் செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பரணி நட்சத்திரத்தின் தேவதை யம தர்மராஜன் என்று ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. இன்னொரு புத்தகத்தில் துர்க்கையம்மன் என்று இருக்கிறது. யம தர்மராஜன் கோயில் என்றால் திருப்பஞ்சிலிக்கு தான் செல்ல வேண்டும். திருப்பஞ்சிலே யம தர்மராஜன் கோயில் இருக்கிறது. அதை உங்களுடைய பரணி நட்சத்திரத்திலே அங்கு செல்வது மிகவும் சிறப்பானது. அல்லது பட்டீஸ்வரம், அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற பட்டீஸ்வரம், அங்கே சென்று அஷ்டபுஜ துர்கை, அதாவது 8 கைகளுடன் இருக்கிற துர்கையை, அஷ்டபுஜ துர்கையை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அங்கே சென்று ஒரு 54 அல்லது 108 எலுமிச்சங்களை வைத்து ஒரு மாலையாக தொடுத்து அங்கே துர்கை அம்மனுக்கு அணிவித்து விட்டு வரலாம். அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நல்ல பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் அல்லது துர்க்கையம்மன் கோயில் என்றால் அங்கே சென்று நீங்கள் 24 அல்லது 48 அல்லது 54 அல்லது 108 என்று அந்த துர்கை அம்மன் அல்லது காளியம்மனுடைய உயரத்திற்கு தகுந்தபடி நீங்கள் எலுமிச்சை பழத்தை மாலை வைத்து அவர்களுக்கு சாற்றி அதன் பிறகு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வரலாம். அதன் மூலமாக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விலகும். இது ஒரு முறை செய்தால் போதுமானது. அடுத்து ஒவ்வொரு வாரம் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானுக்கு 7 ராசி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்பது உறுதியாக நீங்கள் சொல்லலாம்.